BCS நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் CEO சிம்பனிங்கிற ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இன்னைக்கு அது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திரு பிரகாஷ் பழனி அவர்கள் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சைதாப்பேட்டையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஆள் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நபர் யூரோப்பில் வந்து ஒரு பெரிய கம்பெனியை நிறுவி அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா அப்படின்னு 60 வயசு கிட்ட போயிருக்கும், இல்லை ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னு நினச்சா நேரில் வந்து சந்திக்கிறப்ப ஷாக்கிங். ஒரு சின்ன பையனை காட்டினாங்க. சைதாப்பேட்டில்னா இந்த மாந்தோப் ஸ்கூலில் தான். நான் சைதாப்பேட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாந்தோப்பு ஸ்கூலில் வெறும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பையன் அடுத்து இந்த இடத்துக்கு வந்தார். என்னுடைய முதல் வேலை பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாண மண்டபத்துலலாம் வந்து தண்ணி ஊற்றுறதா என்னோட வேலை. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கேன். எங்கள் அம்மாவோட கால் பார்த்தீங்கன்னா சொதன்னு இருக்கும், ஏன்னா அவங்க தண்ணியிலே இருப்பாங்க, துணி துவைக்கிறது, சாமான் தள்ளுறது. எங்கள் அப்பாவோட கால் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சிரும், ஏன்னா அவர் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி அவரோட கால் வந்து காப்பு காய்ச்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஏர்லியாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதுன்றது தான் வந்து என்னுடைய கனவாக இருந்தது, என்னுடைய பர்பஸாகவும் இருந்தது. அதை நான் வந்து என்னோட 23வது வயசில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். 60 வருஷம் நம்ம வாழ்றோம்னா ஏதோ ஒரு 5 வருஷமோ ஏதோ ஒரு 10 வருஷமோ தான் அவங்களோட ஒட்டுமொத்த லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து நீ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து என் கூட சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறப்ப நிறைய பேருக்கு கை கொடுத்தது டேட்டா என்ட்ரி. எனக்குலாம் அதுதான். நீங்கள் சைதாப்பேட்டைன்னு சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன். 500 ரூபா எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான், இது உருப்படாதான்றது வந்து செகண்டரி. அதாவது 500 ரூபா என்ன மாதம் 2 இயர்ஸ் வந்து நீ படிக்கணும். எது பற்றின படிப்பது? PGDCA. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் PGDCAன்றது ரொம்ப காமனான சேம் போட். நான் DCA ஃபாக்ஸ் ப்ரோவா? ரைட். 22 வருஷம் ஆச்சு. ஆனால் சதாசிவன் ஒருத்தர் சொல்றீங்க, பார்த்திபன் ஒருத்தர் சொல்றீங்க, பக்கத்தில் உட்காந்து நான் டேட்டா என்ட்ரி அடிச்சிருக்கேன், என்ன நீங்கள் கவனிக்காம விட்டுருக்கீங்க, நானும் உங்களை கவனிக்காம விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ நீங்கள் சொன்னது இருக்குல்ல, நிறைய பேர்கிட்ட ஸ்கில் இருக்குது, ஆனால் அதுக்கான எஜுகேஷன் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு எஜுகேஷன், ஒரு டிகிரி வழியாக தான் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு நான் ஊருக்கு சொல்ல முடியும். BCS கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே வந்து டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் பீப்புள் லைக் மீ, BCom, BSc, BCA, வாட் எவர் மேபி தேர் அண்டர் கிராஜுவேட் தட் தேவ் கான் த்ரூ. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து we get them in, we train them and we give them the opportunity. இங்கே வந்து நாங்கள் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணுறோம். எங்களுதில் வந்து மேனேஜர்ன்ற கேட்டகரியே கிடையாது. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இல்லைன்னா சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ், அவ்வளோதான் எங்களுடைய. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹையரார்க்கிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சது உங்களுக்கு அமையுதா? இல்லை, திட்டமிட்டு தான். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இந்த இன்டர்வியூவில் நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன். அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் அவரை பற்றி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் இந்த இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. அது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஆள், இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நபர் யூரோப்பில் வந்து ஒரு பெரிய கம்பெனியை நிறுவி அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா அப்படின்னு பல இடங்களுக்கு பெனிட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஒரு 60 வயசு கிட்ட போயிருக்கும், இல்லை ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னு நினச்சா நேரில் வந்து சந்திக்கிறப்ப ஷாக்கிங். ஒரு சின்ன பையனை காட்டினாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலை நான் சொல்கிறேன். எனக்கு இருக்க ஷாக் உங்களுக்கும் இருக்கலாம். அவர்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். BCS நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் CEO சிம்பனிங்கிற ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இன்றைக்கி அது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திரு பிரகாஷ் பழனி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதான் நான் வந்தவுடனே எனக்கு இந்த ஷாக்கு அதான். ஏன்னா நான் என்னுடைய அனுமானத்தில் நான் வச்சுருந்தது ஒரு 45 வயசுக்கு மேலே 55 வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டூ யங். ஸோ வேர் யூ ஸ்டார்டட்? நீங்கள் சென்னை பையன் இல்லையா? நான் சென்னை சைதாப்பேட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். இப்போ இருக்கிறது வந்து நெதர்லாண்ட்ஸு. பட் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சென்னையில் தான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தோம். அங்கே தான் அப்பா வந்து ஃபஸ்ட்டு தறி நெஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஒரு அதான் 93 அந்த டைமில் வந்து தறியெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. சைதாப்பேட்டில் வந்து நிறைய வந்து க்ளோஸ் டவுன் பண்ணாங்க. அப்போ வந்து தென் ஹீ பிகேம் அ ரிக்ஷாமேன். அவர் வந்து ரிக்ஷா ஓட்டுற தொழில் தான் பண்ணிட்டு இருந்தார். அம்மா வந்து ஒரு ஹோம்மேட், பேசிக்கலி வீட்டில் வீட்டு வேலை ஒரு 10-15 வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து எங்கள் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சைதாப்பேட்டில்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாந்தோப் ஸ்கூலில் தான் படித்தேன்.
ஓகே. மாந்தோப்பில் தான் எங்கள் அப்பாவும் படித்தார், நானும் படித்தேன், எங்கள் அண்ணனும் படித்தது. ஸோ மாந்தோப்பில் தான் வந்து +2 வரைக்கும் வந்து மாந்தோப்பில் தான் படித்தது. ஸோ டிபிக்கல் சென்னை சைதாப்பேட்டை டிபிக்கல் சென்னை சைதாப்பேட்டை பையன். ஆனால் நான் சைதாப்பேட்டைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சைதாப்பேட்டைக்காரர் பெரிய லெவலில் வரணும்னா இட்ஸ் குட் ஒன். ஆக்சுவலாக இப்போ இது வந்து இந்த எண்டு, இப்போ நேர் ஆப்போசிட்டில் அடுத்த எண்டுக்கு போவோம். இப்போ எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன். லைக் யூ செட், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன்ஸ். இந்த கம்பெனி வந்து we are at the moment 160 people operating in majorly in Netherlands, India and Australia. But இப்போ ரீசெண்டாக வந்து we also started in UK and US. So we are just getting into the US market. But so far we are very familiar in the European space. உங்களுடைய நிறுவனத்துடைய அடிப்படை வேலை என்ன பண்றீங்க ஆக்சுவலாக? உங்களோட நிறுவனத்தில் வந்து SAPன்ற டெக்னாலஜி வந்து that is what gave me the life. நான் வந்து ஒரு 2001-2 டைமில் வந்து I got into SAP. So that's the technology I am passing it on to the next generation. SAPல தான் வந்து we provide டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஃபார் ஆல் அவர் கஸ்டமர்ஸ் குளோபலி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலான்றது தான் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஆமாம், இல்லை எஸ்ஏபிங்கிறது ரொம்ப காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாடல் தானே. அதில் என்ன புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு, ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனியாக உருவாகக்கூடிய அளவுக்கு அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? எஸ்ஏபி வந்து ஒரு 30-35 இயர்ஸாக வந்து தேர் இந்த இண்டஸ்ட்ரி. பட் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, எஸ்ஏபி வந்து சோஃபார் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு டேட்டா சென்டரில் ஒரு ரூம் வந்து டேட்டா சென்டராக மாற்றி ஏசி எல்லாம் போட்டு செக்யூரிட்டிலாம் போட்டு அவங்க சர்வர்லாம் வச்சுருப்பாங்க. பட் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து க்ளவுடோடைய இது வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு இல்லையா. க்ளவுட் வந்து எஸ்ஏபியில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ளவுட் போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சது வந்து 2014, 15, 16 அப்போ தான் வந்து எஸ்ஏபி வந்து சர்டிஃபை பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து நீங்கள் டேட்டா சென்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் மூவ் ஆன் டு கிளவுட் லைக் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஆர் அமேசான் ஆர் கூகுள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் நீங்கள் போகலான்னு சொன்னது வந்து அந்த டைமில். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. 2016 வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அந்த இதை தான் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம். 2016 வந்து அதை கேப்சர் நான் வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் காக்னிசன்ஸ் யூரோப்பியன் ப்ராக்டிஸ் ஃபார் எஸ்ஏபி ஆன் பப்ளிக் கிளவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சின்ன கமா அந்த இடத்துல போடுவோம். எனக்கு இப்போ என்ன புரியலைன்னா, நீங்கள் அக்கார்டிங் டு யுவர் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து மாந்தோப்பு ஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்கே போகல. அப்புறம் பார்த்தா இப்போ நான் வந்து எங்கே சிடிஎஸ் காக்னிசன்ட்ல என்னவா இருந்தீங்க? ஹெட் ஆஃப் எஸ்ஏபி டெக்னாலஜி கன்சல்டிங் அக்ராஸ் யூரோப். இப்போ இந்த டிராவலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்த இடத்துல ஒரு கமா போட்டு ஹோல்ட் பண்ணுவோம். 2016 எடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர் துறை சார்ந்த முடிவுகளில் ஒரு பெரிய சேஞ்சை நீங்கள் பிடிச்சிங்க. லெட்ஸ் ஹோல்ட் ஹியர். பட் அதுக்கு முன்னால நீங்க காக்னிசன்ட்ல வந்து ஒரு டைரக்டர் லெவலுக்கு வந்தீங்கன்னா, மாந்தோப்பு ஸ்கூல்ல வெறும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பையன் அடுத்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு? கரெக்ட். ஸோ நான் வந்து முதல்ல +2 முடிச்சு என்னுடைய முதல் வேலை பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாண மண்டபத்துலலாம் வந்து தண்ணி ஊற்றுறதா என்னோட வேலை. நான் வந்து ஒல்லியாக இருப்பேன்றதுனால எனக்கு வந்து பெரிய வெயிட் தூக்குற இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து தண்ணியை மட்டும் கொடுத்து இதை மட்டும் ஊற்றிட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து புரியல, ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுங்கிற நெருக்கடி +2 முடிச்சுட்டு அந்த என்னுடைய டெய்லி இதுக்கு என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எனக்கு வந்து காசு தேவைப்பட்டது. அதுக்காக வந்து நான் வந்து அந்த வேலையை வந்து ஆரம்பத்தில் வந்து செஞ்சேன். டெய்லி கூலியாக தான் வந்து வேலை செஞ்சேன். எங்கள் அண்ணன் வந்து 10th முடிச்சுட்டே வந்து அவர் வந்து வேலைக்கு வந்துட்டார். அவர் ஹி வாஸ் இன் லேத்து இல்லை அந்த மாதிரி சின்னதாக பண்ணிட்டு தென் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சிருந்தா அவங்க வந்து ஒரு சின்ன டேட்டா என்ட்ரி இது வச்சுருந்தாங்க, நிறுவனம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து இவரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் டைப் ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. இதெல்லாம் எந்த காலகட்டம், எந்த வருஷம்? 95, 96, 97, 98. அவர் வந்து 95ல் வந்து வெளியே வந்துட்டார். 95ல் வெளியே வந்துட்டு தென் ஹி வாஸ் ஸ்லோலி க்ரோயிங், அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆகிட்டார். நான் வந்து 98ல் வந்து வெளியே வந்துட்டு தென் நான் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் ஒன்று இருந்தது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ட்ரீம் இல்லை பர்பஸ் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முதல். அப்பா வந்து தறி, அதுக்கப்புறம் ரிக்ஷா, அம்மா வந்து வீட்டு வேலை பார்த்துருந்தாங்க. அவங்க 2 பேர் கால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாவோட கால் பார்த்தீங்கன்னா சொதன்னு இருக்கும். ஏன்னா அவங்க தண்ணியிலே இருப்பாங்க, துணி துவைக்கிறது, சாமான் தள்ளுறது, 10-12 வீட்டில் வந்து செய்வாங்க. எங்கள் அப்பாவோட கால் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி அவரோட கால் வந்து காப்பு காய்ச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஏர்லியாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதுன்றது தான் வந்து என்னுடைய கனவாக இருந்தது, என்னுடைய பர்பஸாகவும் இருந்தது. அதை நான் வந்து என்னோட 23வது வயசில் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். 23வது வயசில் அவங்களுக்கு வந்து நான் ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துட்டேன்.